Hello students, வணக்கம். Welcome to PSZ Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு நம்ம day 3 கான questions பார்க்க போறோம். So ரெண்டு question பார்க்கிறோம். Question number 4 and question number 5. So first question number 4 க்கு போவோம். Which has the maximum molecules? A வந்து 7 grams nitrogen, B 2 gram hydrogen, C 16 gram NO2, D 16 gram O2. ஸோ இங்க கொடுத்துருக்க 4ல எதுல அதிகமான மாலிக்யூல்ஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா நான் உங்களுக்கு சொல்றேன். நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் is equal to moles into Avogadro number. So number of moles எப்படி calculate பண்ணும்? Mass or weight by molar mass. So இதுதான் நம்மளுக்கு தெரிய வேண்டிய ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா இந்த question நம்ம ஆன்சர் பண்ணலாம். So first வருவோம் 7 grams நைட்ரஜனுக்கு போவோம். So number of molecules இப்போ நம்ம எழுதுறது ஆப்ஷன் A 7 gram nitrogen. So number of molecules is equal to number of moles into Avogadro number. So number of moles எப்படி calculate பண்ணோம்? Mass வந்து 7 கொடுத்திருக்காங்க. 7 divided by molar mass. Nitrogen பார்த்தோம் அப்படின்னா atomic mass வந்து 14. இங்க 2 nitrogen இருக்கு. So it is 28 into Na. So 7 divided by 28 is equal to 0.25 into Na. So நீங்க வந்துட்டு அவகேட்ரோ நம்பர் போட்டு கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லாத்துலயுமே அவகேட்ரோ நம்பர் வந்து ஒன்னே தான். 6.023 into 10 to the power 23 தான் நம்ம போட போறோம். ஸோ நம்மளுக்கு வந்து அதோட மல்டிப்ளை ஆகக்கூடிய இந்த வேல்யூ ஹையா இருந்ததுன்னா மேக்சிமம் மாலிக்யூல்ஸ் நமக்கு கிடைக்கும். வேல்யூ குறைய குறைய மாலிக்யூல்ஸ்னுடைய கவுண்ட் வந்து குறையும். ஸோ இது மட்டும் நம்ம பார்த்தா போதும். இப்போ ஆப்ஷன் பிக்கு வரும் 2 grams ஹைட்ரஜன். ஸோ ஹைட்ரஜனுடைய மாஸ் வந்து 2 கொடுத்திருக்காங்க. அதோட மோலார் மாஸும் நமக்கு 2 தான். into Avogadro number which is equal to 2 by 2 is equal to 1. So 1 into Avogadro number. So இதை விட ஆட்டோமேட்டிக்கா இதனுடைய வேல்யூ அதிகமா இருக்கும். C பார்த்தோம் அப்படின்னா 16 gram NO2. So NO2க்கு 16 கொடுத்திருக்காங்க. divided by nitrogen வந்து 14, oxygen 16 plus 16 32. So நம்மளுக்கு எவ்வளவு வரும்? 46 வரும். So 16 divided by 46 into Na which is equal to இது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணோம்னா 0.35 into Na. So 0.35 விட 1 வந்து அதிகம். அடுத்தது Dக்கு வரும். Dக்கும் 16 gram ஆக்சிஜன் கொடுத்திருக்காங்க. So ஆக்சிஜன் பார்த்தோம் அப்படின்னா 16 divided by 32 into Na which is equal to 0.5 into Na. ஸோ ஆட்டோமேட்டிக்கா பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 வேல்யூல 1ன்றது தான் அதிகம். அப்போ 2 grams ஆஃப் ஹைட்ரஜன் வந்து நம்மளுக்கு 6.023 into 10 to the power 23ன்னு கிடைக்கும். அப்போ மேக்சிமம் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் எதுல இருக்கும்? ஆப்ஷன் பி 2 grams H2. ஸோ இந்த வேல்யூஸை நீங்க கம்பேர் பண்ணுனா போதும். இந்த வேல்யூல எது அதிகமா இருக்கோ அது வந்து நம்மளுக்கு மேக்சிமம் மாலிகூல்ஸ் வரும். ஸோ சிமிலர் டைப் ஆஃப் செகண்ட் கொஸ்டின் நம்ம எடுத்திருக்கோம். கொஸ்டின் நம்பர் 5 பார்த்தோம் அப்படின்னா which has the maximum number of molecules among the following. ஸோ இங்கேயும் அதே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் A ஆப்ஷனுக்கு போவோம். 44 gram கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இந்த இடத்துல நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? மாஸ் பை மோலார் மாஸ். மாஸ் வந்து 44 கொடுத்துருக்காங்க. மோலார் மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ? கார்பனுக்கு 12, ஆக்சிஜன் 16 plus 16 32. ஸோ டோட்டலா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 44 கிடைக்கும். So 44 divided by 44 is into Avogadro number which is equal to 1 into Avogadro number னு நமக்கு கிடைக்குது. அடுத்ததுக்கு வரோம். So 48 grams of ozone O3 கொடுத்திருக்காங்க. So 48 divided by so 3 into 16 இந்த இடத்துல. So 16 into 3. So எவ்வளவு வரும் நமக்கு? அதே மாதிரி 48 வரும் into Na which is equal to 1 into Na.
அடுத்தது 8 grams of hydrogen. So mass வந்து 8 கொடுத்திருக்காங்க divided by molar mass of hydrogen is 2 into Avogadro number. So இதுவும் cancel பண்ணோம் அப்படின்னா இது 4 times. அப்போ நம்மளுக்கு number of moles வந்து 4 வருது. 4 into Avogadro number. அடுத்தது D பார்த்தோம் அப்படின்னா 64 grams of sulfur dioxide. So 64 divided by sulfur dioxide எவ்வளோ? இது வந்து 32 plus இந்த இடத்துல 16 plus 16 32. So 32 plus 32 64 into Na which is equal to இதையும் cancel பண்ணோம்னா 1 time. So 1 into Na. அப்ப இந்த இடத்துல இதுவும் 1 இதுவும் 1 இதுவும் 1. So இது மூணுமே வந்து values equal இருக்கும். So 4 into Avogadro number அப்படின்றது number of molecules அதிகமா இருக்கக்கூடியது. So நம்மளோட answer வந்து option C 8 gram hydrogen gas. So number of molecules கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு mass கொடுத்து number of molecules கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நம்மளுடைய formula நம்ம என்ன கொடுக்கணும்? moles into number of moles into Avogadro number தான் formula. Number of moles எப்படி calculate பண்ணுவோம்? Mass, given mass divided by molar mass. So இன்னைக்கு வீடியோஸ்ல பார்த்த இந்த 2 கொஸ்டினும் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கொஸ்டின்ஸா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.